Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு அனாலிசிஸில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் பற்றி பார்க்கலாம். The first article for today, Darkness at Noon felled by the judiciary. இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, we know recently that Father Swami's death. He was an activist who was vocal towards the tribal rights etc. ரீசெண்டாக அவரோட டெத்லேருந்து நமக்கு என்ன தெரியுது, வாட் we could understand is systemic abuse of majoritarian authority and disregard for the rule of law அப்படிங்கிறத பற்றி தான் இதுதான் இந்த ஆர்டிக்கலோட சென்டர் தீம் அந்த மாதிரி சொல்லலாம். இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்க இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நம்ம இப்போது யாராவது ஒருத்தவங்க சிஸ்டமையோ இல்லை கவர்மெண்ட்டையோ இல்லை மினிஸ்டர்ஸையோ கிரிட்டிசைஸ் பண்ணால் அவங்கள ரொம்ப சிவியரான அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் லா அந்த மாதிரி ஒரு சிவியரான லா, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் இதிலெல்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பெயில் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப வெரி பேசிக் நீட் லைக் ஃபேமிலியை பார்க்கணும், இல்லை ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வேர்ஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கூட அவங்களுக்கு பெயில் கிடைக்க மாட்டேங்குது. திஸ் இஸ் ஆக்சுவலி வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ், அ சென்ட்ரல் பிரின்சிபல் ஆஃப் கிரிமினல் லா அண்ட் ப்ரொசீஜர் இஸ் ஆன் அ டெரிப்லி வீக் ஃபுட்டிங் தீஸ் டேஸ் இன் அவர் கண்ட்ரி. யூஸ்வலாக இப்போ யாராவது ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா த கோர்ட் வில் அசியூம் ஹீ இஸ் அன் இன்னசென்ட். அப்படி இல்லை, அவன் இன்னசென்ட் கிடையாதுங்கிறத எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது போலீஸோட வேலை. இதுவே நீங்கள் யாரையாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் UAPA இதில் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா the courts must presume every allegation made in FIR to be correct. அதில் அப்படியே மாறி நடக்கும். இந்த மாதிரி சிவியர் ஆக்டில் யாராவது ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தப்பு தான் பண்ணியிருக்காங்க, போலீஸ் கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, the burden rests on the accused to disapprove the allegations which is almost impossible in most cases. இப்போ யூஸ்வலாக என்ன நடக்கும், இந்த burden, அதாவது இவங்க தப்பு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ண வேண்டியது போலீஸோட கடமை, அந்த மாதிரி ஆகிடும். ஓகேயா, இந்த மாதிரி UAPA கீழே அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா now the burden will fall on the person itself. அவன் ப்ரூவ் பண்ணிக்கணும், இல்லை நான் தப்பு பண்ணல அப்படின்னு. அவனால் எப்படி பண்ண முடியும்? ஒரு ஸ்டேட்டால் இப்போ போலீஸ் இருக்குது அப்படின்னா அவங்க they can find a team, அந்த டீம் போய் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிங்கிள் பர்சனால் நான் நிரபராதி இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்டே சொல்லும் போது அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? கிட்டத்தட்ட it will be impossible அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. So the decision has essentially excluded the admissibility of evidence at the stage of bail. It has effectively excluded the Evidence Act itself. அந்த ஆக்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, which makes the decision unconstitutional. அந்த ஆக்டில் the state has to collect evidence. போலீஸோ இல்லை வேற இப்போ CBI, IB அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த பர்சனுக்கு எதிராக கொடுக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. So it is now impossible for an accused to obtain bail and in fact a convenient tool to put a person behind bars indefinitely. So இதில் பெயில் கிடைக்கிறதோ கஷ்டம், because judges will assume that what is given in FIR இவ்வளோ சிவியரான ஆக்டில் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா then probably the police will have proper எவிடன்சஸ் அகேன்ஸ்ட் ஹிம்னு அசியூம் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு பெயில் கிடைக்கிறதுமே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. An accused must remain in custody an accused must remain in custody throughout the period of the trial, even if it is eventually proven that the evidence against the person was inadmissible and the accused is finally acquitted. So நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க மேலே ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எவிடன்ஸ் ட்ரூவா இல்லை ஃபால்ஸாக நமக்கு தெரிகிற வரைக்குமே he has to be in jail itself. அவங்க வந்து அந்த ஹோல் ப்ரொசீஜரே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி ஆயிரும். ஃபைனலாக லாஸ்ட் ஆஃப்டர் ஒரு 1 year கழிச்சு இல்லை இந்த எவிடன்ஸ் வந்து இன்அட்மிசபிள், இது ரொம்ப சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸாக இருக்குது அந்த மாதிரி சொன்னாலுமே அந்த 1 year அவன் ஜெயிலில் ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமுக்கு ஈடு கட்டவே முடியாதுங்கிறது தான் உண்மை. So all dissenters are routinely implicated under wild charges or criminal conspiracy under UAPA, Unlawful Activities Prevention Act. A High Court judge can no longer really adjudicate and assess the evidence in a case. All case must now follow this straight-jacketed formula. அதாவது இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணினா பெயில் கிடையாது, மோஸ்ட்லி கிடையாது, 99% கிடையாது அப்படிங்கிறத கோர்ட்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நவ் we run the risk of personal liberties being compromised very easily. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸில் சாதாரணமாக அரெஸ்ட் பண்ணிட்டா அவ்வளோதான், இன்னையிலேருந்து லைஃபே மாறிடும் அப்படிங்கிறதா இதோட மீனிங்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. As a consequence of UAPA being applied, the accused cannot even get bail. Courts cannot
go into the merits of the case due to Supreme Court judgment. Supreme Court என்ன சொல்லிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த this judgment April 2019 National Investigation Agency versus Zahoor Ahmad Shah Wattali அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்டாக இருந்தாலும் unless until it is proved on himself that he is not guilty அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற வரைக்குமே he has to be in jail தான், அவனுக்கு பெயிலாம் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் வேறு சொன்னதுனால இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பெயில் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. This seems to imply that only the Supreme Court can hold forth on matters of statutory interpretation and that high courts which are constitutional courts by their own right may not. அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தான் நடக்கணும். ஈவன் இஃப் த ஹை கோர்ட் ஃபீல்ஸ் தட் இது இல்லை இந்த கேஸ் ஆக்சுவலாக தப்பாக தான் இவங்க மேலே புக் பண்ணியிருக்காங்கன்னு ஹை கோர்ட் ஃபீல் பண்ணாலுமே தே ஹாவ் டு ஃபாலோ த சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் மாதிரி இருக்குது. இதெல்லாம் கேஸ் டு கேஸ் பேசிஸில் டிசைட் பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு ஜென்ரலைஸ்ட் ரூலாக தம் ரூல் மாதிரி போட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ இந்தியாவில் இருக்க ஒரு முக்கியமான ப்ராப்ளம். நம்ம ஜுடிஷியரி ஃபெயில் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. த ஆத்தர் ஆஃப் திஸ் ஆர்டிக்கல் இஸ் அஜித் பிரகாஷ் சா. இவர் வந்து ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் ஆல்சோ ஹி ஹஸ் பீன் ஃபார்மர் சேர்பர்சன் ஆஃப் லா கமிஷன் ஆஃப் இந்தியா. இவரோட பெர்ஸ்பெக்டிவில் எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் அ நியூ சாப்டர் இன் இஸ்ரேல்ஸ் பாலிட்டிக்ஸ். இது வந்து இஸ்ரேல் என்ன நடக்குது அங்கே, வாட் ஆர் த திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங், யார் கோயலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறா, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ், பெஞ்சமின் நெட்டன்யாஹூ இந்த தடவை வின் பண்ணுவாரா மாட்டாரா, அந்த மாதிரி இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் த ஹைலைட்டட் போர்ஷன் தட் ஷுட் பி ஃபார் மோர் இனஃப். CBSE's plan for class 10th and 12th assessment should incorporate needs of stressed schools. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தடவை ஈவன் தோ எஜுகேஷனுக்கு ஆன்லைன் எஜுகேஷன் டிஜிட்டல் எஜுகேஷன் இதுக்கெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் எல்லாருக்குமே முதல்ல அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் சரி, எல்லா டீச்சர்ஸுக்குமே அது புரியவே இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேரல. இன்ஃபேக்ட் ரொம்ப என்ன சொல்கிறது படித்தவங்க இருக்கிற ஏரியா இல்லை ரொம்ப எல்லாருக்குமே பீப்புள் ஆர் டிஜிட்டலி வெல் வர்ஸ்டுன்னு நினைக்கிற நேஷனல் கேபிட்டல் டெல்லி கூட இது அப்படி இல்லை அப்படிங்கிறதா இது உண்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The scheme which may benefit of advanced planning unlike past year must be responsive to the issues faced by all institutions. For example, இப்போ சிட்டியில் இருக்க ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை வந்து பயங்கர ரிமோட் ட்ரைபல் ஏரியாவில் இருக்க ஸ்கூல், இவங்க எல்லாருக்குமே அவங்க போடுற ரூல்ஸ், கவர்மெண்ட் கொடுக்குற ரூல்ஸோ இல்லை டார்கெட்ஸோ சிலபஸ் இவ்வளோ டைமில் முடிக்கணும்னு சொல்கிறதுமே ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிலபஸ் ரேஷனலைசேஷன், எக்ஸ்பர்ட் இவாலுவேஷன் ஆஃப் இன்டர்கனெக்டிவிட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், சென்ட்ரலைஸ்டு ப்ரோட்டோகால் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ், மார்க்கிங் ஸ்கீம், இது எல்லாமே எல்லா ஸ்கூல்ஸுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். தமிழ் மீடியமில் மட்டும் படித்தவங்க, இங்கிலீஷ் மீடியமில் படித்தவங்க, இல்லைனா வந்து என்ன சொல்கிறது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத பசங்க, வசதி இல்லாதவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே இது ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. The extreme uncertainty underscores the need to take online lessons to all classes of students and all schools with special needs. So slow learners இருப்பாங்க, dyslexia students இருக்காங்க, people with special needs இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் ஆக்சசபிளாக இந்த எஜுகேஷனை மாற்றணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. அடுத்தது இப்போது ஆப்கானிஸ்தானில் நடக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். with 90% of US withdrawal complete, the Taliban has taken control of 195 Afghan டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் நினச்சிருந்தா இந்த மாதிரி தாலிபானை விரட்டிட்டு டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க யூஎஸ் அப்படின்னா, தாலிபானோட அட்வான்ஸ்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்கள அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ த பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வாஸ் த டோட்டல் அப்டிகேஷன் ஆஃப் லீடர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பை யூஎஸ் விச் இன்வேடட் ஆப்கானிஸ்தான் 20 years ago. ஸோ கிட்டத்தட்ட 20 years இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் இல்லை தேவையில்லாமல் நாங்கள் இங்கே ரிசோர்ஸஸ் வேஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறோம், தேவையில்லாமல் எங்கள் மேன் பவரை இங்கே வேஸ்ட் பண்ணுறோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு இப்படி திடீர்னு சொல்லும் போது ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் ப்ரெஷர் ஆன் த தாலிபான் டு எக்ஸ்ட்ராக்ட் கன்செஷன்ஸ், அதாவது அவங்க ஆல்ரெடி ஆக்கியபை பண்ணியிருந்த ஏரியா ரொம்ப கம்மியாக இருந்தது, அந்த ஏரியாவில் தான் அவங்கள விரட்டி அடிக்காமல் அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து அவங்கள வர சொல்லி அதாவது அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள வந்து ஒரு சென்டர் டேபிளுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி யூஎஸ் பண்ணது இட்ஸ் அ வெரி பிக்
big mistake. Taliban are much more powerful on the ground. Even if the peace process is revived after American pullout, they would negotiate from a position of strength. அதாவது USA இவங்களை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்கும் போது இட் இஸ் ஆப்வியஸ்லி அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஸோ என்ன பண்ணியிருக்கணும் யூஎஸ்னா, முதல்ல கிராஜுவலாக கிளம்பியிருக்கணும். இட் 20 years வார், அட்லீஸ்ட் இட் ஷுட் ஹவ் டேக்கன் 2 years or 3 years. அவ்வளோ கிராஜுவலாக வெளியில் வந்து இதுக்கு பதிலாக எப்படி பிரிட்டிஷர்ஸ் இந்தியா விட்டுட்டு போனாங்களோ அப்ரப்டாக நீங்களா என்னவோ பண்ணிக்கோங்கப்பா, இதுதான் ராட்க்ளிஃப் லைன்னு ஒரு ரேண்டமாக ஒரு லைன் போட்டுட்டு அதுலேருந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர் டிஸ்பியூட் இன்னும் கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து கிளம்பி போகிற ஒரு சூப்பர் பவர், ஒரு யூஎஸ்ஓ யூகே அந்த மாதிரி கண்ட்ரிஸ், தே ஷுட் மேக் ஷுர் தட் அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அங்கே ஃபார்ம் ஆகுதான்றதை பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்காம இருக்க இன்னொரு ஸ்டோரி தான் இந்த ஆப்கானிஸ்தான் ஸ்டோரியோ. ஸோ த வாரிங் பார்ட்டி ஷுட் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் செட்டில்மெண்ட் அண்ட் பில்டிங் லாஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பவர் அண்ட் ஆல்சோ பீஸ்னு நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு டெம்பரரியாக தாலிபான் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதும் கரெக்ட் கிடையாது. பிகாஸ் தோஸ் பீப்புள் தே யூஸ் டெரர் ஆஸ் அ வெஹிக்கிள் டு கெட் திங்ஸ் டன். Afghanistan will fall into another cycle of violence. இது நம்ம ஒழுங்காக பண்ணல அப்படின்னா ஆப்வியஸ்லி மறுபடியும் there will be another cycle of violenceங்கிறது சொல்கிறாங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், சேலஞ்சிங் நெகட்டிவ் சோஷியல் நார்ம்ஸ். இந்த ஆர்டிக்கலில் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வேர்ல்டு பாப்புலேஷன் டே வாஸ் செலிப்ரேட்டட் ஆன் July 11. இட் வில் பி செலிப்ரேட்டட். ஓகே, ஸோ இந்தியா வந்து இப்போதைக்கு டெமோகிராஃபிக் ஸ்வீட் ஸ்பாட்டில் இருக்குது. ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் யங் பீப்புள். ஸோ தே ஷுட் ஹாவ் என்ன சொல்கிறது, எக்கனாமிக் க்ரோத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறது தான் நிறையா இருக்கும். தே வில் டிரைவ் இந்தியாஸ் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் சோஷியல் ப்ராக்ரெஸ். ஸோ அவங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயம் இந்த SRHR, ஒன்று செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரைட்ஸ். இந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி இது அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது முதல்ல அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. இந்தியாஸ் பாப்புலேஷன் க்ரோத் இஸ் நவ் ஸ்டெபிலைசிங். த டிக்ளைன் இன் ஓவரால் டோட்டல் ஃபர்டிலிட்டி நாட் வித் ஸ்டாண்டிங் த பாப்புலேஷன் வில் கண்டினியூ. ஏன் அப்படின்னா பாப்புலேஷன் மொமெண்டம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ என்னதான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சாலும் எவ்ரி இயர் ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு 10%ங்கிறது இருக்க தான் செய்யும். ஆனால் இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப பெருசுங்கிறதுனால அந்த 10%ங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ இப்போ 2.2 சில்ட்ரன், ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் 2.1%. டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் இன்னுமே அதிகமாக இருக்குது. அதாவது 1 healthy women can have 2.2 children அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். So changing social norms is one of the biggest challenges for India to address the need for the next generation. India's population stabilization strategy must be adjusted, keeping in mind the rights of two. ஒன்று விமென், இன்னொன்று கேர்ள்ஸ். விமென் மஸ்ட் ஹாவ் கிரேட்டர் சே இன் சூஸிங் தேர் ஃபேமிலி சைஸ். இப்போ விமென் சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க நம்மளால் நமக்கு வந்து 2 குழந்தைங்க போதும் அப்படின்னா த ஹஸ்பண்ட் ஷுட் பி ஏபிள் டு அக்செப்ட் இட். அதே மாதிரி இன்லாஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு 5 குழந்தைங்க 6 குழந்தைங்க பெற்றுக்கக்கூடாது. விமென் ஷுட் ஹாவ் ரைட்ஸ் ஓவர் ஹர் பாடி. Prescriptive and coercive methods such as 1 or 2 child norms have already rarely worked. For example, இப்போ சைனாலே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு மேலே உங்களுக்கு இருந்ததுன்னா அவ்வளோதான் சுட்டு தள்ளிடுவோம். இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு இந்தியாவில் முடியாது. பிகாஸ் இந்தியா இஸ் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டெமோக்ரஸி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கோர்சிவ் மெத்தட்ஸ் இருக்கக்கூடாது. மக்களாக தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். கம்மி குழந்தைங்க இருந்தால் தான் நம்ம காசை வந்து நம்ம அவங்களுக்கு மட்டும் செலவு பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் தரலாம், ஃபுட் ஒழுங்காக தரலாம் அப்படிங்கிறத மக்களாக முதல்ல புரிஞ்சுக்கணும். த எம்பவர்மெண்ட் to make choices leads to better health outcomes, such as knowing how to prevent unintended pregnancy or accidental pregnancy, giving birth with the help of skilled birth attendant. இன்னமுமே இந்தியாவில் நிறைய இடத்துல யாரோ ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் அந்த வைத்தியரம்மா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ரெக்னென்சி நடக்கும்போது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடனே அந்த குழந்தைய ஐசியூவில் வச்சு கூட காப்பாற்றுற அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனால் அந்த மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாததுனால ஆப்வியஸ்லி இதனால் ஒன்று இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அதிகமாகும், இல்லை காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னென்சியாக இருக்குன்னா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி அதிகமாகும். இந்தியாவில் ஆல்ரெடி மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ஃபார் 1 lakh லைவ் பர்த்ஸ் பார்த்தீங்கன்னா 113 இருக்குது. இட் இஸ் அ வெரி ஹை ஃபிகர். தோ நம்ம இதை 327லேருந்து குறைச்சிருந்தாலும் கூட திஸ் 113 இஸ் அ வெரி ஹை ஃபிகர். ரிமெம்பர் ஒன் ஃபேக்ட், எம்எம்ஆர் வந்து 1 lakh லைவ் பர்த்ஸ்க்கு தான் எடுப்பாங்க. ஓகேயா, இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். இதெல்லாம் எதுக்குன்னா எக்ஸிஸ்டிங் சோஷியல் நார்ம்ஸை நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுக்கு.
அதாவது இப்போ வந்து அடலசன் இந்தியாவில் இருக்க சில ஃபேக்ட்ஸ் சொல்கிறாங்க. 2 million adolescent girl 15 to 19 years each year had a pregnancy. அதாவது இன்னமும் அவங்க மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே many people are getting pregnant, many girls are getting pregnant. Nearly 63% were unwanted or unintended pregnancy. ரேப்போட காஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து இதோட விளைவு எவ்வளோ தூரம் இருக்கும்னு தெரியாமல், இல்லை சைல்டு மேரேஜ் அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கலாம். This points to inadequate information and access to SRH services. 22.2% had an unmet need for contraception இருக்குங்கிறதோ இல்லை அதோட அவேர்னஸோ இல்லாமல் இருந்தது. Girls are still marrying too young. 26% of women 20 to 24 years are married before 18 அதாவது மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே they are getting married. First child within the first year of marriage. Far too many girls and women face gender-based violence and harmful practices that are socially sanctioned. இன்னும் நிறைய பேர் டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரி நிறைய ஈவல்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. India has slipped 28 places to rank 140 among 156 to become the third worst performer in global gender gap report 2021 ரிப்போர்ட்டில். ஆனால் இந்தியாவில் தான் கிட்டத்தட்ட எல்லா நதிக்கும் என்ன சொல்கிறது விமன் காடஸோட பேர் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில் we are faring very very small bad. Placing youth, women and girls at the center of policy making and services could trigger a positive effect if young people, adolescent girls in particular, have access to education, relevant skills, information, services to make healthy choices. For example, இப்போ ரேப் நடந்துருது அப்படின்னா டு ஹாவ் அ வெரி சேஃப் அபார்ஷன் அதுக்கு தேவையான நாலேஜ் முதல்ல அவங்களுக்கு இருக்கணும். அந்த நாலேஜ் எங்கே போய் சீக் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியணும். அதை பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அலோவ் பண்ணணும். அவங்கள வெக்டிமைஸ் பண்ணக்கூடாது. சொசைட்டியில் அவங்கள வந்து ஒரு மாதிரி ஆஸ்ட்ரசைஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணாலே இந்தியா வில் பி ஆன் அ கிளியர் பாத் டு அச்சீவ் இட்ஸ் கோல். when women can make informed choices about their sexual and reproductive health and when they have access to services, obviously they'll be more healthier, more productive-ஆ இருப்பாங்க. women who has control over her body gains not only in terms of autonomy but also through advances in health, education, income, safety, etc. So we need to make sure that we build a new set of social norms அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளோட ஜிஸ்ட். ஸோ அடுத்தது இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹரியானா வந்து it is faring in very bad place in Niti Aayog's Sustainable Development Goals Index அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. இதுக்கு 2-3 எவிடன்சஸும் கொடுக்குறாங்க. 2019 பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கவங்களோட நம்பர் இன்னமுமே இன்க்ரீஸ் ஆகலை. அதே மாதிரி த ப்ரொபோர்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஹூ கண்டினியூ டு பி அண்டர் வெயிட் அதுவும் இன்க்ரீஸ் ஆகலை. ஸ்டண்டட் சில்ட்ரன் 34% இருக்காங்க. 55% ஆஃப் ப்ரெக்னென்ட் விமென் கண்டினியூ டு பி அனீமிக். கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமென் இன்ஃபேக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மர்டர்ஸும் நம்பர் ஆஃப் மர்டர்ஸ் பர் 1 lakh பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே ஏன் நடக்குது? த ஸ்டேட் ஹாஸ் ஃபெயில் டு என்ஷூர் சீம்லெஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த பேண்டமிக் டைமில் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாருக்கும் இல்லை. அது ஆனால் மெடிக்கல் காலேஜ் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்னு ப்ராமிஸ் பண்ணாங்க, அதுவுமே இன்னும் நடக்கலை. bigger challenges like gross enrollment ratio, dropouts, number of dropouts குறைக்கிறது, ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எதுவுமே கரெக்டாக நடக்கலை. The government has not been able to implement a zero vacancy policy. ஏன்னா இன்னமுமே கிட்டத்தட்ட 31 posts of teachers were lying vacant. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே என்ன சொல்லுது? ஹரியானாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 9.2% இருக்கு. Instead of providing job, the current regime focus on ill-thought slips like reservation and private jobs. ஸோ எது இம்பார்ட்டன்ஸ், எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹரியானா இஸ் சஃபரிங் ஆன் ஆல் கவுண்ட்ஸ் டியூ டு மிஸ்பிளேஸ்டு ப்ரையாரிட்டி. எது முக்கியம்னு இன்னும் அவங்களுக்கு தெரில. முதல்ல எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம டெவலப் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டேட் மேலே வர முடியும். அந்த ஹியூமன்ஸ் ஒன்லி வில் ஹாவ் பவர் டு பிரிங் த ஸ்டேட்ஸ் இக்கனாமி ஆர் ஸ்டேட் ஜிடிபி ஹையர் அப்படிங்கிறத இன்னும் அவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிளோட ஜஸ்ட்டு. இது வந்து ஹரியானான்னு மட்டும் இல்லை, நம்ம மீதி என்னென்ன ஃபேக்டர்ஸ் இவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஏன் வந்து ஸ்லோவாக இருக்குது இன் க்ரோத் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.
ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஆர்டிக்கல். அ லாங் ரோட் ஃபார் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, thousands ஆஃப் லேண்ட்லெஸ் லேபரர்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வரல லாக்டவுனில், அதே மாதிரி இன்கமும் இல்லை அப்படிங்கிறதும் May 26th தே ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் தேர் ஓன் பிளேஸ். இதில் நிறையா பேர் இறந்துட்டாங்க, அந்த மாதிரி நிறையா இருந்தது. இதுக்கு வந்து த சுப்ரீம் கோர்ட் ரீசெண்ட்லி அதுக்கு வந்து ஒரு நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஒரு முக்கியமான இன்டர்வென்ஷன் என்னென்னா, ஐடி ப்ரூஃப் ஷுட் நாட் be insisted upon by the government since laborers might not be able to furnish it. அந்த ஐடி கொடுத்தா தான் ரேஷன் ஷாப்பில் நாங்கள் பொருட்கள்லாம் தருவோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ரேஷன் கார்டு இல்லைனா தர முடியாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேட் டு அரேஞ்ச் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் who need to return their homes. இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். ஆனால் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நிறையா பேர் போய் அதுக்கப்புறம் NGOs, சிவில் லிபர்ட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரெயின்ஸ் விட ஆரம்பித்தாங்க. ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம். இதில் வந்து ஸ்டேட்ஸ் ஆர் டு கம்ப்ளீட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், பட் திஸ் இஸ் அன்லைக்லி தட் ஸ்டாண்டர்டைஸ் சிஸ்டம் கேன் பி டெவலப் வித் இன் த டெட்லைன் ப்ரிஸ்கிரைப் பை த கோர்ட். ஆனால் அவங்க கோர்ட் சொன்ன டெட்லைனுக்குள்ளே இவங்களால இதை பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் கீப் மூவிங் இன் சர்ச் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு கவர் தெம் ஆல் அண்டர் சேம் ஸ்கீம். பிகாஸ் அவங்க இப்போ இன்றைக்கி சென்னையில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து ஆந்திரா வரைக்கும் போனால் இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னா ஆப்வியஸ்லி அங்கே போயிடுவாங்க. ஆந்திராவிலேருந்து இல்லை கேரளா வந்தால் இன்னும் அதிகம் காசு கிடைக்குதுன்னா இன்னொரு ஃபியூ 100 rupees அதிகம் கிடைக்குதுன்னா அங்கே வந்துடுவாங்க. ஸோ இவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்கள ஒரே ஸ்கீமில் நம்ம கவர் பண்ணுறது முடியாத விஷயம். மெனி ஸ்டேட்ஸ் டு நாட் ஹாவ் த நெசசரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ரன் அண்ட் மெயின்டைன் கம்யூனிட்டி கிச்சன்ஸ் ஆன் சச் அ லார்ஜ் ஸ்கேல். ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் போது எல்லா ப்ராப்ளமுமே வரும். எல்லாருக்கும் நமக்கு சாப்பாடு போட முடியாது, எல்லாரோட டிமாண்ட்ஸும் மீட் பண்ண முடியாது, ஸோ எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியாது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, ஹங்கர், டெத் பை ஹங்கர் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டர் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் இஷ்யூட் ரேஷன் கார்டு and they are entitled to dry ration under various government programs such as Atmanirbhar during the pandemic. The court affirmed right to food under Article 21. Remember this, right to life. முதல்ல சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும். ஸோ ரைட் டு லைஃப்னு நம்ம சொல்கிறோம்னாலே அதில் ரைட் டு ஃபுட்டுங்கிறது இன்டைரக்டாக இருக்குது அப்படிங்கிறது கோர்ட் செட். The court asked the states to formulate their own schemes and issue food grains to migrants. ஸோ முதல்ல எவ்வளோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் அவங்களால நமக்கு சர்வ் பண்ண முடியும். There is an indispensable step to keep more than 1/4 of the population safe and healthy during the pandemic. There are no normative data that would allow the states to identify eligible migrants. இன்னமும் நம்ம கிட்ட அதுக்கான டேட்டா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. We have to make sure that we create this database as soon as possible. So it is imperative to ensure that the government machinery works in its full potential and robust systems are developed to withstand the challenges. Migrant workers அப்படிங்கிறவங்களுக்கு நமக்கு இன்னும் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணல. அதுக்கடுத்து இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் கேஷுவல் லேபரர்ஸ். அதுவும் முக்கியமாக இந்த பாவர்ட்டியோட மார்ஜின்ஸில் இருக்கவங்க எல்லாம் கேஷுவல் லேபரர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ வி ஹவ் டு மேக் ஷுர் தட் தோஸ் பீப்புள் ஆர் கவர்டு. அவங்களெல்லாம் நம்ம பாவர்ட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் பீப்புள் அபவ் பாவர்ட்டி லைன் இன்க்ரீஸ் ஆவாங்க. இந்தியா as a country can grow. So that's all for this article. இன்னைக்கு இருக்க important articles இவ்வளோ தான். I hope you have an idea about all the articles. You can find this highlighted PDF in our blog. The link will be given in the description box below. So that's all for today's editorial. Tune in tomorrow for tomorrow's editorial. Thank you.